இன்றைய புனிதர் செப்டம்பர் 26. புனித காஸ்மாஸ், புனித தமியான், மறைசாட்சியர் மற்றும் மருத்துவர்கள். பிறப்பு 3ஆம் நூற்றாண்டு சிரியா. இறப்பு 287 அகேயா, சிரியாவின் ரொமானியா மாநிலம். பாதுகாவல், அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், முடித்திருத்துவோர், கால்நடை மருத்துவர்கள். கோஸ்மாஸ், தமியான் இவர்கள் இருவரும் இரட்டை சகோதரர்கள். இருவரும் அறிவியலும் மருத்துவமும் பயின்றவர்கள். இவர்கள் பணி செய்த போதும், மக்களை குணப்படுத்திய போதும் சிறிதளவு பணம் கூட பெறாமல் பணியாற்றினர். சிலிசியாவில் உள்ள எகாயா என்ற ஊரில் தொண்டாற்றும் போது மக்களிடையே சிறப்பான பணியாற்றினர். அம்மக்களிடையே வாழ்வதில் இவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இவர்கள் இருவரும் ஆற்றிய சேவையினால் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தனர். இதனால் பொறாமை கண்ட தியோக்லேசியன் என்பவன் இருவரையும் பிடித்து சென்று துன்புறுத்தினார். பின்னர் சிலிசியா நாட்டு ஆளுநர் லிசியஸ் என்பவனிடம் இருவரையும் ஒப்படைத்தான். அங்கு அவன் இருவரையும் சிறையில் அடைத்து துன்புறுத்தி இறுதியில் இருவரின் தலையையும் வெட்டி கொன்றான். இவர்களின் பெயரால் ரோமையில் பல ஆலயங்கள் உள்ளது. திருச்சபையில் இவர்களின் பெயரால் பல மருத்துவமனைகளும் கட்டப்பட்டுள்ளது. மிக தொன்மை வாய்ந்த நினைவு குறிப்புகளில் இவர்களின் கல்லறை சிரியாவில் சைர் என்னுமிடத்தில் இருந்ததாக கூறப்படுகின்றது. அங்கு இவர்களின் பெயரால் பேராலயமும் கட்டப்பட்டுள்ளது. இப்புனிதர்களின் பக்தி அங்கிருந்து ரோம் வந்தடைந்தது. பின்னர் தான் திருச்சபை முழுவதும் பரவியது என்றும் கூறப்படுகின்றது. ஜெபம். பரிவன்பு மிக்க தந்தையே, புனித கோஸ்மாஸ் தமியான் என்றழைக்கப்படும் மறைசாட்சியரின் நினைவு நாளை கொண்டாடுவதின் வழியாக உமது பேராற்றலை உணர்கின்றோம். உமது பராமரிப்பினால் அவர்களை மாட்சியில் உயர்த்தினீர். அவர்களது பாதுகாப்பு மிக்க இறைவேண்டல் எங்களுக்கு கிடைக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.